வணக்கம். ஜூலை 10ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நேற்று ஜூலை 9ஆம் தேதி நிஃப்டி 0.3% கிரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 24,000 லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி 50. ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,400 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 14,900 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க 500 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 18,300 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 16,300 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 2,000 கோடி ரூபாய்க்கு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3 நாட்கள் சுற்றுப்பயணம் ஆஸ்திரேலியாவில் மேற்கொண்டிருக்கிறான்ற செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க. இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு முதலீடு வருது. அவருடைய எக்ஸ் தளத்தில் இது பதிவிட்டிருக்கிறாரு. 500 மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. இந்தியாவுடைய நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டில் முதலீடு செய்கிறாங்க. ஆஸ்திரேலியன் சூப்பர். வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் என்னென்னா, டெல்லி ஹைகோர்ட் கம்பெனிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. 2014ஆம் ஆண்டில் நடந்த ஒரு பிரச்சனைங்க. மத்திய அரசு அவங்க மீது வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 950 கோடி ரூபாய் கட்டணும் அப்படின்றதான் மத்திய அரசு கோர்ட்டுக்கு போயிருந்திருக்கிறாங்க. இப்போ கோர்ட் கம்பெனிக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அவங்க கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. டிசிஎஸ் நேற்று குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. மார்க்கெட் முடிந்ததற்கு பிறகு தான் ரிசல்ட் வெளியானதுன்னு நினைக்கிறேங்க. கன்சாலிடேட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 13,349 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 3% விழுந்தது. ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட் இருந்திருக்கு. ஒரு லீகல் கேஸை செட்டில் பண்ணியிருக்காங்க 668 கோடி ரூபாய். சிஎன்பிசி டிவி நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட் 13,461 கோடி ரூபாய். அதை காட்டிலும் குறைவாகத்தான் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ 72,275 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 2% அதிகரித்தது. சிஎன்பிசி டிவி எதிர்பார்த்தது காட்டிலும் அதிகமாகவே அறிவிச்சிருக்காங்க. சிஎன்பிசி டிவி எதிர்பார்த்தது 71,847 கோடி ரூபாய். ஆனுவலைஸ்ட் ஏஐ ரெவென்யூ டேட்டா $2.6 பில்லியன். குவார்டர் ஆன் குவார்டர் 14% அதிகரிச்சிருக்கு. எபிட் 17,317 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 3% விழுந்திருக்கு. மார்ஜின் 24%. போன குவார்டரில் 25.3% இருந்தது. இந்த Q1ல மட்டும் 9,279 ஊழியர்களை சேர்த்திருக்கிறாங்க. இது நெட் அடிஷன்ஸ் சேர்த்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஊழியர்களின் எண்ணிக்கை 5,93,798 ஆட்கள். அட்ரிஷன் ரேட் கடந்த 12 மாதத்தில் பார்க்கும்போது 13.6% இருக்கு. கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 12 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 15ஆம் தேதி. பிஎஸ்என்எல் ஒரு புது ஃபோனை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சேட்டலைட் ஃபோன், நேரடியாக சேட்டலைட் வழியாக இயங்கக்கூடிய ஃபோனுங்க. எங்கெல்லாம் நம்ம நெட்வொர்க் டவர்ஸ் இல்லாமல் இருக்கோ அங்கெல்லாம் இது பயன்படுத்த முடியும். ஆனால் என்ன ஒரு ட்ராபேக்னா, ஐஃபோன் 17 ப்ரோவை காட்டிலும் இது காஸ்ட்லியாக இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. விலை 1,34,166 ரூபாய். ஆனால் முன்ன சொன்ன மாதிரி அந்த நெட்வொர்க்லாம் எதுவும் தேவைப்படுதுங்க. நேரடியாக நம்ம சேட்டலைட் வழியாகவே தொடர்பு கொள்ள முடியும். அந்த ஃபோன் இயங்கும்ன்றதான் சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த செக்டரில் இது பயனுள்ளதாக இருக்கும்னா, டிஃபென்ஸ், மேரிடைம், டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ், மைனிங், ரிமோட் ஆப்ரேஷன்ஸ், அட்வென்ச்சர் டிராவல் எல்லாமே இது பயனுள்ளதாக இருக்கும்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சாய்ஸ் இன்டர்நேஷனல் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இன்ட்ராடேல 8% அதிகரித்தது. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், சவுத் கொரியாவிலேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வர மாதிரி இருக்குது. NH இன்வெஸ்ட்மெண்ட் 899 கோடி ரூபாய். சாய்ஸ் இன்டர்நேஷனலுடைய புரோக்கிங் பிஸ்னஸில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய புரோக்கிங் பிஸ்னஸ் சாய்ஸ் ஈக்விட்டி புரோக்கிங். ஓபராய் ரியாலிட்டி நேற்று ஒரு வீழ்ச்சியை பார்த்துருந்துருக்கு. மணி கண்ட்ரோல் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரு மாடர்ன் நினைக்கிறாங்க. குருகிராமில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ப்ராஜெக்ட் ஓபராய் 360 நார்த்தில் புதிதாக அவங்க அலாட்மெண்ட் செய்யக்கூடாதுன்னு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த லைசன்ஸ் அவங்களுக்கு இருக்கிறது, அது செல்லுமா செல்லாதன்றது இன்னும் முடிவாகாமல் இருக்குது. அதோட விசாரணை ஜூலை 20ஆம் தேதி நடைபெற இருக்குது. அதனால் இப்போதைக்கு அவங்க புது அலாட்மெண்ட் செய்யக்கூடாது இந்த ப்ராஜெக்ட்லன்ற தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. இன்ட்ரு மாடர்ன் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட். ஹெக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்க ஏஐ சம்பந்தமாக ஒரு புது பதவியை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. சீஃப் பிளாட்ஃபார்ம் ஆஃபீஸர், பிரசிடென்ட் அண்ட் சீஃப் பிளாட்ஃபார்ம் ஆஃபீஸர்னு ஒரு புது பதவியை கொண்டு வந்திருக்காங்க ஏஐ பிஸ்னஸ் ஃபோக்கஸ்க்காக. இதில் இப்போது ஸ்ரீனிவாசன் பஞ்சாபி கேஸ்ன்றவரை நியமிச்சிருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்குறாங்க.
போரோசில் ரினியூவபிள்ஸ் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. இன்ட்ராடேல 10% அதிகரித்தது. சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த ஒரு தகவல் என்னன்னா, ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கான பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சில ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு, அல்லது அனைத்துமே விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 8 அப்டேட் கொடுத்திருக்காங்க. மற்றொரு அப்டேட் என்னன்னா, அவங்களுடைய இன்-ஹவுஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் யூனிட்டுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு ரெகக்னிஷன் வழங்கி இருக்கிறாங்க. பூனேல இருக்கக்கூடிய அவங்களுடைய R&D யூனிட்டுக்கு. பெரமல் ஃபார்மா நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. செல்லஸ்வில்லியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆய்வு நடத்தியிருந்திருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆலைன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். ஸோ அது பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குன்ற தகவல் கொடுத்துருக்காங்க பெரமல் ஃபார்மா. லேசர் பவர் அண்ட் இன்ஃப்ரா IPO குறித்தான தகவல் நேற்று முதல் நாள் முடிவில் ஒட்டுமொத்த சப்ஸ்கிரிப்ஷன் 17% ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் 26% ஆகியிருக்கு. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் ₹24 கூடுதலாக இருக்குது. அது IPO விலை காட்டிலும் 11% அதிகம். கிரே மார்க்கெட்னா என்ன, கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இட்டர்னல் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல் நேற்று இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. மணி கண்ட்ரோல் என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னா, MSCI ஆகஸ்ட் ரிவ்யூவில் இட்டர்னல் மறுபடியும் ஃபுல் வெயிட்டேஜில் அந்த இண்டெக்ஸில் இடம் பிடிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. இப்போ அண்மையில் தான் அவங்களுடைய வெயிட்டேஜை குறைச்சிருந்தாங்க. 1.33% பாதியாக கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ மறுபடியும் அதே வெயிட்டேஜ் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்துச்சு அப்படின்னா பணம் உள்ள வருங்க, ஷேர்ஸ் வாங்கப்படும், பேசிவ் இன்ஃப்ளோ, பேசிவ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வாங்க ஆரம்பிப்பாங்க. $520 மில்லியன் ஷேர்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. பணம் அவ்வளோ உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வெயிட்டேஜ் மாறுச்சுன்னா. மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தொடர்ந்து பை ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க இட்டர்னலுக்கு. எதிர்பார்க்குற டார்கெட் 380, இப்போ 290 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு $க்கு நிகராக நேற்று 7 பைசா கிரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. 95.41 லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. மசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ்க்கு கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹1950, இப்போ 2370 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ். ஆனந்த் ரத்தி வெல்த் குவார்டர்லி ரிசல்ட் நேற்று அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் ₹163 கோடி, குவார்டர் ஆன் குவார்டர் 60% அதிகரிச்சிருக்கு. டோட்டல் இன்கம் ₹422 கோடி, குவார்டர் ஆன் குவார்டர் 23% அதிகரிச்சிருக்கு. இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கான அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செபிக்கு அவங்க விண்ணப்பிச்சிருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் அப்ரூவலுக்கு. அது கிடைச்சதற்கு அப்புறமா அவங்க புது AMCயை அமைப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு. AMCன்றது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இன்ட்ராக் பில்டிங் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. குஜராத்தில் அவங்களுடைய உற்பத்தி ஆலையை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதோடைய உற்பத்தி திறன் ஒட்டு மொத்தமாக 40,000 MTங்க. ஆனால் இப்போ ஃபேஸ் 1 தான் திறந்திருக்கிறாங்க. ஃபேஸ் 1 கெப்பாசிட்டி 20,000 MT. ஃபேஸ் 2ல மீதம் இருக்கிற 20,000 MTயும் கொண்டு வர இருக்கிறாங்க. அதோடைய டைம்லைன் எதுவும் கொடுக்கலன்னு நினைக்கிறேங்க. இப்போதைக்கு ஃபேஸ் 1 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்விக்கி நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 7% அதிகரித்தது. NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். அவங்க வந்து இந்தியன் ஓன்டு கண்ட்ரோல்டு கம்பெனி IOCC அந்தஸ்தை பெற பார்க்குறாங்க. நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேக் குறைஞ்சிருக்கு ஸ்விக்கியில். டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேக் அதிகரிச்சிருக்கு. 50% குறைவாக வந்திருக்கு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். அதே டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து 50% மேலே போயிருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த அந்தஸ்தை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஸோ NDTV ப்ராஃபிட்டில் அது பாசிட்டிவாக பார்க்குறாங்க. டாரன் ஃபார்மா குறித்து CNBC டிவி 8 கிடைத்த ஒரு தகவல். செமாலிக்ஸ் டயபெட்டிஸ் இன்ஜெக்ஷன் பென்ஸ் அவங்க திரும்ப பெறாங்க. உற்பத்தியில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. இது உற்பத்தி செய்திருப்பது டாக்டர் ரெட்டிஸ்ன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோம். டாக்டர் ரெட்டிஸ் அவங்களுடைய செமக்ளூட்டைடு உற்பத்தியை இப்போ நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. தாமதமாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் அந்த ஒரு உற்பத்தியில் கோளாறு இருக்குது அப்படின்றது கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதில் உற்பத்தியில் தாமதம் ஆகுன்ற செய்தி சொல்லியிருந்தாங்க. நம்ம முன்னே பார்த்துருந்தோங்க. நேற்றும் டாக்டர் ரெட்டிஸ் வீழ்ச்சிக்கு அது ஒரு காரணமாக பார்க்கப்பட்டது. இப்போ டாரன் ஃபார்மா செமாலிக்ஸ் டயபெட்டிஸ் இன்ஜெக்ஷன் பென்ஸை திரும்ப பெறுவதாக CNBC டிவி 8 தகவல் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இது எந்த மார்க்கெட்லன்றது இன்னும் தெளிவாகலைங்க. கனடா மார்க்கெட்டா, இந்தியன் மார்க்கெட்டா அப்படின்னு தெரியல. எங்கேருந்து உற்பத்தி ஆனது, எந்த உற்பத்தி ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டதுன்ற தகவலும் இல்லை. ஸோ இப்போதைக்கு டாக்டர் ரெட்டிஸ் போலவே டாரன் ஃபார்மாவும் அவங்களுடைய சில மருந்தை திரும்ப பெறுறாங்க. ஹேவல்ஸ் இந்தியா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் பிஸ்னஸ்க்கு வராங்க. இதற்காக நார்வே நிறுவனத்துடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அந்த நார்வே நிறுவனத்துடைய பேர் பிக்ஸி AS. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து CNBC டிவி 8 கிடைத்த ஒரு தகவல். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய மற்றொரு நிறுவனம் தான் ஸ்ட்ராண்ட் லைஃப் சயின்சஸ். அவங்களுக்கு ஒரு காப்புரிமை கிடைச்சிருக்கு. செல் ஃப்ரீ DNA அனாலிசிஸ்க்கான காப்புரிமை. இதனால எர்லி கேன்சர் டிடெக்ஷன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க CNBC டிவி 8 செய்தியில். விக்ரம் சோலார் தமிழகத்தில் முதலீடு செய்ய இருக்கிறாங்க. 15,037 கோடி முதலீடு செய்ய இருக்கிறாங்கன்னு ஹிந்து பத்திரிகையில் தகவல் கொடுத்துருக்காங்க. BESS பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ்க்காகத்தான் இந்த முதலீடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக தமிழக அரசுடன் ஒரு MOU கையெழுத்திட்டிருப்பதாக ஹிந்து பத்திரிகையில் தகவல் கொடுத்துருக்கிறாங்க. ஜூலை 10 இன்னைக்கு குவார்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள் இந்தியன் பேங்க், L&T ஃபினான்ஸ், ஜஸ்ட் டயல் மற்றும் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா.
கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல் இது நேத்துக்கான டேட்டா. கல்யாண் ஜுவல்லர்ஸ் 18% அதிகரித்தது. சிஇ இன்ஃபோ சிஸ்டம்ஸ் 15%, சாய்ஸ் இன்டர்நேஷனல் 8%, ஸ்விக்கி 8%, கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ் 7%. கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ் குறித்து நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. சில எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ்க்கு கஸ்டம்ஸ் டியூட்டி ரத்து பண்ணியிருக்கிறாங்க மத்திய அரசுன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். சரிகமா இந்தியா 6%, சிர்மா எஸ்டிஎஸ் அவங்க குறித்து நம்ம செய்தி பார்த்துருந்தோம், 5% அதிகரித்தது. ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் 5% அதிகரித்தது. கிராவிட்டா இந்தியா 5%. அமர் ராஜா குறித்து நம்ம செய்தி பார்த்துருந்தோம். அதே அந்த எக்ஸம்ஷன் தான் அவங்களுக்கு பாசிட்டிவாக பார்க்கப்படுது. அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி எக்ஸம்ஷன் இருக்குது, அவங்களும் 4% அதிகரிச்சிருக்கிறாங்க நேற்று. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் அத்துல் 2% விழுந்தது. மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் 3%, சோலார் இண்டஸ்ட்ரீஸ் 3%, பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் 3%, ஜேஎஸ்டபிள்யூ டியூலெக்ஸ் 4% விழுந்தது. டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ் 6% விழுந்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.